அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் சில செய்திகள். அருமை உறவுகளே, புலம்பும் மனிதர்கள் இஸ்லாம் கூறும் தீர்வுகள் என்ற ஒரு அற்புதமான சிந்தனை செதுக்கக்கூடிய தொடரை நாம் பார்த்து வருகிறோம். எந்த காரணத்தை கொண்டும் இதனுடைய எந்த காணொளியையும் தயவு செய்து யாரும் பார்க்காமல் இருந்து விடாதீர்கள். இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை ஆதாரபூர்வமான அல் குர்ஆன் ஒளியிலே நபிமொழியின் வாயிலாக பல செய்திகளை அறிந்து வருகிறோம். அது மட்டுமல்ல, உளவியல் ரீதியாகவும் ஒரு அலசல் பார்வையும் மேற்கொள்ளப்படுகிறது. அன்பு உறவுகளே, நீ புலம்புவதற்கு முன்பாக ஒன்றை யோசித்து பார். உனக்கு என்ன குறை இறைவன் வைத்திருக்கிறான்? உனக்கு என்ன குறை இறைவன் வைத்திருக்கிறான்? நீ நல்லபடியாக இருக்கிறாய். உனக்கென்று வருமானம் வருகிறது, உனக்கென்று குடும்பங்கள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள், அண்டை அயலர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ ஆன்மீக பாதையிலே செல்லக்கூடியவனாக இருக்கிறாய். ஒவ்வொருவரும் தங்கள் உடல் அமைப்பை கண்ணாடியின் முன்பு நின்று பார்த்து எப்படி ரசிப்பது இயல்போ, அதே போல ஒவ்வொருவரும் கண்ணாடிக்கு முன் நின்று கொண்டு உடல் அமைப்பை ரசிக்கின்ற பொழுது இதோடு சேர்த்து இதையும் சேர்த்து சொல்லிக்கொள்ளலாம். இறைவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறான். இந்த நன்றாக வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை இருக்கிறதே, புலம்பலை குறைத்துவிடும். எப்படி மருந்துகள் இறைவன் நாட்டத்தினால் நோயினுடைய வீரியத்தை குறைக்கிறதோ, அதே போல உங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய அர்த்த செறி உள்ள அர்த்தத்தை புரிந்து நீங்கள் முடியக்கூடிய பல திருநாமங்கள், இறை திருநாமங்கள் உங்களுடைய புலம்பலை குறைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.